ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இந்தியன் ஸ்டைல் வெஜ் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், கோஸ் கொஞ்சம் எல்லாம் சீவி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு திருவனது போட்டு, வெங்காயம் போட்டு, பீன்ஸ் போட்டு ஒரு வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் கேரட் கோஸ் போட்டு அதையும் ஒரு வதக்கிட்டு ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது 3த்தையும் போட்டுக்கணும். போட்டு ஒரு வதக்கிடணும். வதக்கி இதை தனியாக எடுத்து ஓரம் வச்சிடுறோம். அப்புறம் தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ப்ரெட் எடுத்து அதில் டோஸ்ட் பண்ண போகிறோம். அது ப்ரெட் நான் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் மைதா ப்ரெட் எது பிடிக்குமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்காக ஹெல்த்தியாக இருக்கட்டும் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை நல்லா நெய் ஊற்றியோ இல்லை எண்ணெய் ஊற்றியோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி மொறுமொறுப்பாக கிறிஸ்பாக எடுத்துக்குங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் அதில் ஃபில்லிங்க்கு நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறிகளை போட்டு அது மேலே குழந்தைங்களுக்குன்றதுனால சீஸ் ஒரு ஸ்லைஸ் வச்சுருக்கேன். நீங்கள் அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். சீஸை ஒன்று வச்சு மேலே இன்னொரு ப்ரெட் துண்டை வச்சு க்ளோஸ் பண்ணி அதே தோசைக்கல்லில் ஸ்மால் தீயில் ஒரு 5 நிமிஷம் வச்சு அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரையும், ஆல்ரெடி எல்லாம் குக்குடு, சீஸ் மெல்ட் ஆகிற வரையும் வச்சு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்ம ஸ்டைலில் வெஜ் சாண்ட்விச் தயார். வெஜ் சாண்ட்விச் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.